அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸின் விழாக்கால கொண்டாட்டம். இந்த தீபாவளியை அஸ்வின்ஸின் இனிப்பு மற்றும் கார வகைகளை வாங்கி மகிழ்ச்சியுடன் கொண்டாடுங்கள். கரூரில் திமுகவின் முப்பெரும் விழா நடைபெறுகிறது. அதற்கான ஏற்பாடுகள் முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றன. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் பிரவீனிடம் கேட்கலாம். பிரவீன், திமுகவின் முப்பெரும் விழாவுக்காக செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் என்ன? பிரம்மாண்டமான அரங்கம் அமைக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். எவ்வளவு பேர் வருவார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது? அண்ணாவின் பிறந்தநாள், பெரியாரின் பிறந்தநாள் மற்றும் திமுக தோற்றுவிக்கப்பட்டது மாதம் என மூன்றும் செப்டம்பர் மாதத்தில் நிகழக்கூடிய ஒரு சூழலில் ஒவ்வொரு ஆண்டும் திமுக சார்பில் செப்டம்பர் மாதத்தில் இந்த முப்பெரும் விழாவானது நடத்தப்படுகிறது. இந்த ஆண்டு கரூர் கோடங்கிப்பட்டி பகுதியில் இந்த விழாவானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நாம் தற்போது கரூர் கோடங்கிப்பட்டியில் விழா நடைபெறும் அந்த அரங்கில் தான் தற்போது இருக்கிறோம். கரூர் பைபாஸ் சாலையில் கோடங்கிப்பட்டி பகுதியில் 50 ஏக்கர் பரப்பளவில் இந்த விழாவானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 2 லட்சம் தொண்டர்கள் வரை இந்த விழாவிற்கு வருவார்கள் என கட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக இந்த கோடங்கிப்பட்டி பகுதி இருக்கக்கூடிய அனைத்து சுற்றுவட்டார பகுதிகளிலும் ஒரு விழா கோலம் போன்றிருக்கிறது என கூறலாம். கட்சியின் சார்பில் பல்வேறு விதமான பேனர்கள் வைக்கப்பட்டு கொடிகள் கட்டப்பட்டிருக்கிறது. தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த அரங்கில் சுற்றிலும் பார்த்தோம் என்றால் இந்த 50 ஏக்கர் பரப்பளவிற்கும் அடங்கும் அளவிற்கு இந்த 4.5 ஆண்டு காலத்தில் திமுக ஆட்சி காலத்தில் செய்யப்பட்ட சாதனை விளக்கங்களை விளக்கும் வகையிலான பேனர்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதுபோக இந்த அரங்கம் முழுவதும் கிட்டத்தட்ட 1 லட்சம் சேர்கள் வரை அமைக்கப்பட்டிருக்கின்றன. தமிழகம் மட்டுமல்லாமல் மைசூரு, பெங்களூர் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்தும் சேர்கள் கொண்டு வரப்பட்டு நிரப்பப்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. விழாவானது மாலை 3 மணிக்கு தொடங்கவிருக்கக்கூடிய ஒரு சூழலில் தற்போதிலிருந்தே தொண்டர்களும் கட்சி விரும்பிகளும் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்றனர். இங்கு வந்து விழா மேடையின் முன்பாக புகைப்படங்கள் எடுப்பது மற்றும் பெரியார் குறித்த முழக்கங்களை எழுப்புவது போன்ற விஷயங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டி தற்போது காட்டுக் கொண்டிருக்கக்கூடிய பகுதி பார்த்தோம் என்றால் இங்கு மாலை வரக்கூடிய முதல்வர் 5 மணி அளவிற்கு மேல் அவர் இங்கு வருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் விழாவின் அந்த நுழைவாயில் பகுதியில் இருந்து மேடை வரையிலும் அவர் ஜீப்பில் இருபுறமும் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு கையசைத்த வண்ணம் வருமாறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அவர் வரக்கூடிய அந்த பாத்வே முழுவதும் பார்த்தோம் என்றால் எலக்ட்ரிக் மத்தாப்புகள் வெடிக்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இதற்கான பணிகள் அனைத்தையும் தொடர்ச்சியாக அமைச்சர்களும் கரூர் மாவட்ட நிர்வாகிகளும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தலைமையில் தொடர்ச்சியாக இங்கு வந்து ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தனர். இதற்கான பணிகள் கிட்டத்தட்ட இறுதி கட்டத்தை எட்டியிருக்கக்கூடிய சூழலில் இன்னும் சற்று நேரத்தில் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் அனைவரும் விழா அரங்கிற்கு வந்துவிடுவார்கள் என நம்பப்படுகிறது. இந்த விழாவானது எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என பார்க்கப்படுகிறது. திமுகவின் ஆட்சி காலம் இந்த டென்யூர் முடியக்கூடிய இந்த கடைசி ஆண்டில் இந்த விழாவானது நடைபெறக்கூடிய ஒரு சூழலில் தேர்தல் முன்னோட்டமாக, சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு முக்கியமான முன்னோட்டமாகவும் தங்களது கொள்கை மற்றும் சாதனைகளை விளக்கும் ஒரு முக்கியமான ஒரு கூட்டமாகவும் பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே மற்ற கட்சிகள் அனைத்தும் தங்களது அந்த பிரச்சாரங்களை தொடங்கிவிட்ட நிலையில் திமுக தான் முதலில் தொடங்கியிருந்தது. ஓரணியில் தமிழ்நாடு என்கின்ற பகுதியில் தொடங்கி முதலமைச்சரின் ரோட் ஷோ போன்ற விஷயங்களை முன்னெடுத்திருந்தாலும் இந்த முப்பெரும் விழாவானது சட்டமன்ற தேர்தலுக்கான மிக முக்கியமான ஒரு விழாவாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் கரூர் மாவட்டத்தை இவர்கள் தேர்வு செய்ததற்கான முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது. இங்கு இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள் அனைத்திலும் தற்போது திமுக எம்எல்ஏக்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் கட்சி நிர்வாகிகள் அனைவரையும் உற்சாகப்படுத்தும் விதமாகவும் இது கரூர் மாவட்டத்திற்கு மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய திமுக தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்கான ஒரு முக்கியமான விழாவாக பார்க்கப்படுகிறது. திலகவதி, விவரங்களுக்கு நன்றி பிரவீன். அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸின் விழாக்கால கொண்டாட்டம். இந்த தீபாவளியை அஸ்வின்ஸின் இனிப்பு மற்றும் கார வகைகளை வாங்கி மகிழ்ச்சியுடன் கொண்டாடுங்கள்.